என் டெடி பேரை இப்போ எங்கே போடுறோம் அப்படின்னா எங்கள் கார்டனுக்கு தான் போடுறோம். இந்த மேலே கார்டன் நான் ஃபஸ்ட் வீடியோவில் காட்டியாச்சு. இப்போ செகண்ட் வீடியோட கீழே இருக்க கார்டன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இப்போ சைக்கிளை வச்சுட்டு டெடியை தூக்கிக்கலாம். வாங்க இப்போ டெடியை எடுத்துக்கலாம். வாங்க என் கார்டனை சுற்றி காட்டுறேன். இது வந்துட்டு கொய்யாப்பழம் செடி. இது வந்துட்டு இதுக்கு இங்கிலீஷ் நேம் வந்துட்டு கோவா. இதில் வந்துட்டு ஒரு காயும் காய்க்கலைன்னா இது வந்துட்டு ரோஸ் செடி. இது ரெட் ரோஸ். ஆமாம், இது வந்துட்டு எல்லோ ரோஸ் செடி. இது வந்துட்டு நாங்கள் நிறைய நாள் பறிப்புமா வச்சுருக்கோம். இது கற்றாழை. அது வந்துட்டு இங்கிலீஷ் நேம் ஆலோவேரா. இது வந்துட்டு கற்றாழைக்கு என்ன செடின்னு தெரியல, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு இந்த செடிக்கு பேர் தெரியும்னா சொல்லுங்கள். ஓகேயா? இது ஆலோவேரா குட்டி செடி. இது வந்துட்டு பனானா செடி. இது வந்துட்டு பனானா செடி. இது வந்துட்டு மாவு, அது என்ன சொல்லுவாங்க, மாவு செடின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மேங்கோ செடி. நாங்கள் மேங்கோ வச்சு சாப்பிட்டு எங்கள் அப்பா வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு நெல்லிக்காய் செடி. சூப்பராக இருக்கும், சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு மழை பாஞ்சு செடி. மழை நிறைய பாஞ்செல்லாம் இங்கே கிடந்து நாங்கள் ஒன்றுனா பறித்து சாப்பிடணும். அடுத்து வந்து சப்போட்டா செடி. சப்போட்டாலாம் கிடக்குதுங்க, எல்லாம் பிஞ்சு எல்லாத்தையும் வவ்வால் அப்படி எல்லாம் தூக்கிட்டு போயிடும். அதனாலே பழுத்து இதெல்லாம் பறித்து வச்சுருவோம் ஒரு நாளாக. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் செடி பார்க்கலாம். அடுத்து இந்த பக்கம் வந்துட்டு இந்த செடி வந்து நெல்லிக்காய் தான், ஆனால் குட்டி நெல்லிக்காய் செடி இல்லை, ஸ்ட்ராபெரி செடி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது செடி. ஓகேயா? இது வந்துட்டு இது நாரந்திக்காய் செடி. அவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வளர்க்கும், எனக்கு பிடிக்கும். இது வந்துட்டு ஆலோவேரா செடி. இது வந்துட்டு மாடல் செடி. இங்கெல்லாம் பூ நிறைய பூத்துச்சு, எல்லாம் காணும், எல்லாமே கோழி சாப்பிடும். இது வந்துட்டு பெரிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் மாடி போயிடும், அங்கே பாருங்க, அது நல்லதாக இருக்கும். இது வந்துட்டு மாடல் செடி, பூவில் மாடல் செடி. இது வந்து ரோஸ் செடி, பிங்க் கலர் ரோஸ் செடி இருக்கு. இது ரோஸ் செடி. இது வந்துட்டு ஒயிட் கலர் ரோஸ் செடி. இதான் சாம்பக்காய் செடி. பிடிச்சாச்சுங்க சாம்பக்காய். நம்ம வீட்டில் சாம்பக்காய் செடி வச்சு சாப்பிடுறது ஒரு தனி டேஸ்ட் தான். சூப்பர். இது வந்துட்டு பிங்க் கலர் ரோஸ் சின்ன செடி. சின்னதாக தான் இந்த ரோஸ் வரும். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு மல்லி செடி. சின்னதாக அப்படியே படர்ந்து இருக்குது பாருங்க, இங்கெல்லாம் நிறைய பூக்கும். இதுதான் மல்லி செடி தான். இது வந்துட்டு பிச்சி செடி. இது வந்துட்டு பிச்சி செடி. இது வந்துட்டு ஒயிட் ரோஸ் செடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் பாய். சி யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.